ஏமாத்தி சாத்தா அவங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்துக் கொள்வோம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் அக்கினி, அவருடைய அபிஷேகம் சுட்டரிக்கிற அபிஷேகம். அவருக்கு நம்ம நடுங்க வேணும். அல்லேலூயா. பணம் பொருள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆசீர்வாதம் ஒரு விஷயமே கிடையாது. அவர் மாத்திரம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம தான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தானே என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பார் ஆண்டவர். ஏன் கொடுக்குறாரு தெரியுங்களா? என் புள்ள போய் சொல்லணும், எனக்கு ஏசப்பா தான் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது யாரால தெரியுமா? ஏசப்பாவில் தான் நான் இருக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையில இருந்தா தெரியுமா? அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு தெரியுமா? அது யார் தெரியுமா? அது ஏசப்பா தான். அதனால என்ன பண்ணுவேன், நான் என் ஆலயத்துல போய் கம்பீரமா சொல்லுவேன். சொல்லி வரவங்க கூட தான் ஏசப்பா இருப்பாரு. அது என்ன சொல்லலாமா? இப்ப புரிஞ்சுங்களா ஏசப்பா யார் கொடுத்துருக்காருன்னு? பக்கத்துல வந்து கேளுங்க, சும்மா கேளுங்க. ஏசப்பா யார் கொடுத்துருக்காரு தெரிஞ்சுன்னா இன்னும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஒரு வியாதி மாறணும்னா பயப்படாதீங்க. கடன் மாறணும்னா பயப்படணும்னு அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை மாறணும்னா பயப்படணும் அவசியம் இல்லை. உனக்குள் இயேசு இருந்தா போதும். அல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை நம்ம மத்தியில சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும்னா நம்ம இயேசுடைய சரீரம், இது இயேசுடைய ரத்தம் சொன்னாதான் அது அப்படியே ஆகப்படுது. பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா அது புசிக்கிறவர்களுக்கு தெரியும். இது ஆண்டவருடைய சரீரம், இது ஆண்டவருடைய ரத்தம், இதை நான் புசிக்கிறேன். ஆண்டவரை என் உள்ளத்துல எப்படி இருக்கணும்? அவங்க பாட்டு பண்ணானே, ஏன்னா உங்களை போல நான் மாறத்துக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கணும். என்ன செஞ்சு உங்களை போல நான் மாறணும். ஆண்டவரை நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரை போல மாற வேண்டும். ஆண்டவரை போல மாற வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி அறிகிற தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாகம் இருக்கிறவங்க கர்த்தரை தேடி வருவாங்க. யார் வராங்களோ வரல எனக்கு தெரியாது. ஏசப்பா நான் வரேன் ஆண்டவரே. ஏன்னா என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. எனக்கு ரொம்ப போராட்டம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ரொம்ப கடன் பாடுறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வியாதி இருக்கு ஆண்டவரே. அதனால உங்களுடைய சமூகத்துல வந்தா எனக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல கலந்து வரணும். அல்லேலூயா. அங்க போய் தான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க பலவீனங்கள் வரும். அல்லேலூயா. நீங்களே உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. என் கூட இயேசு இருக்கிறார். ஏசப்பாக்கு என்னை பத்தி தெரியும். ஏசப்பா என்னை பார்த்துப்பாரு. இல்லவே இல்லை. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள். வசனம் சொல்கிறது. நம்மளே நினைச்சுக்க கூடாது. இயேசுவே கூட இருக்கிறார். ஏசப்பா என்ன பார்த்துப்பாரு, என் தேவையை சந்திப்பார். எப்பொழுது? தேடும் போது. அவர் எங்க இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தட்டும் போது ஆண்டவருடைய சமூகத்துல கதவுகளை தட்ட வேண்டும். அப்பதான் இயேசு யாருன்னு அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேடும் போதும் தட்டும் போதும் கேட்கும், ஆண்டவரே என்னுடைய எல்லா பாரமெல்லாம் ஒரு மூலையில போட்டுப்பா, வந்து உங்க சமூகத்தை நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போதுதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. யார் சத்தத்தை கேட்கணும்? ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் நம்ம கூட பேசுவதை நம்ம கேட்கணும். நம்ம பேசுவதை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றார். தேவாலயத்தை கடந்து வந்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இப்ப உங்க மத்தியில வந்து நான் நிறைய காரியங்களை சொல்லணும்னா சொல்லிட்டே போவேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த வயசான காலத்துல கூட ஏசப்பாவை தேடுறீங்க அப்படின்னா நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, உங்களை விட்டா வேற கதி இந்த மாட்டேன். புரியுதுங்களா? அப்படி வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க நினைப்பீங்க, பத்தியா என்னாலதான் நடக்குது ஓட்டு. இங்க ஓட்டு கிடையாது, இது ஆண்டவரை பத்தி அறிவிக்கிற இடம். இந்த இடத்துல வந்தா நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். உங்க வாயின் வார்த்தைகள், நீங்க பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாதான் தேவனுடைய அபிஷேகம் இங்க இறங்கும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரிதான் இந்த இடம் லேசான இடம் கிடையாது. நிறைய பேர் ஐயா என்கிட்ட சொல்லுவாரு, இங்க வந்து நிறைய பேர் வரவே மாட்டாங்க பிரேயருக்கு. நான் சொல்லுவேன், யாரெல்லாம் வர முடியாது, இந்த இடத்துக்குள்ள வரணும்னா அவங்களுக்குள்ள இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருக்கிறவங்க மட்டும் சொல்லாதே உள்ள வருவாங்க. இயேசு இல்லாதவங்க சொல்லாதே போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லமா? ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே ஏன் இவ்வளவு ஜனங்க இருக்காங்க, உட்கார்றதுக்கே இடம் கிடையாது, அவ்வளவு ஜனங்க எங்க போயிட்டாங்க? ஆண்டவர் பேசுறது அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? கடினமா இருக்கிறது.
என்னத்தை விதைப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், எப்படி வாழ வேணும் இப்படின்னு அவங்களே ஓடுறாங்க. ஏன்